காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார்குளம் கிராமத்தில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சஞ்சீவராயர் கோவில் உள்ளது. இந்த கோவில் எதிரில் 133 ஏக்கர் பரப்பில் தாதசமுத்திரம் என்ற குளமும் அமைந்துள்ளது. இந்த குளத்தை பாதுகாக்க பெரிய கற்களால் கரை அமைக்கப்பட்டுள்ளது. குளம் நிரம்பினால் ஏரி போல் காணப்படும் என அப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர். இந்த குளக்கரையில் உள்ள கல்லில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் செதுக்கப்பட்டுள்ள அற்புதமான சிற்பங்கள் காண்போரை வியக்க வைக்கின்றன. இந்த சிற்பங்களில் சில சிதிலம் அடைந்துள்ளன, மற்றவை நன்கு உள்ளன. இந்த சிற்பங்கள் ஏற்கனவே செதுக்கப்பட்டு இந்த குளக்கரையில் வைக்கப்பட்டுள்ளதா அல்லது கரைக்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ள கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதா என தெரியவில்லை. குளக்கரையில் மகாலட்சுமி நடன கோலத்தில் கண்ணன், வெண்ணெய் சாப்பிடும் கண்ணன், கோவர்த்தனகிரி மலையை தாங்கி பிடிக்கும் கிருஷ்ணன், திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாள், காஞ்சி வரதராஜ பெருமாள், பார்க்கடலில் அமுதம் கடைதலில் சிவன் பெருமாள், பிரம்மா, ஆஞ்சநேயர் ஒன்றாக இருக்கும் காட்சி, ஸ்ரீரங்கநாதர், ஆலிலை கிருஷ்ணர், வெண்ணெய் தின்னும் கண்ணன் போன்ற சிற்பங்கள் அழகாக காட்சியளிக்கின்றன. இந்த பகுதியில் மகாலட்சுமி கோவில் இருந்ததாகவும் 100 ஆண்டுகளுக்கு முன் இங்கு வசித்த பலர் கேரள மாநிலம் பள்ளிபுரம் பகுதியில் குடிபெயர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் குடிகொண்டிருந்த மகாலட்சுமி முதலை வடிவம் எடுத்து அருகில் உள்ள ஆறு வழியாக பள்ளிபுரம் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் காஞ்சிபுரத்தில் இருந்து மகாலட்சுமி வந்ததால் கேரள மாநிலம் பள்ளிபுரம் பகுதியில் அங்குள்ள கோவிலுக்கு காஞ்சிபுரம் மகாலட்சுமி கோவில் என்ற பெயரில் அந்த பகுதி மக்கள் தற்போதும் வழிபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் மகாலட்சுமி சிலை இருந்ததற்கான மகாலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட வளைவு இன்னும் இங்கு உள்ளது. அதற்கு பூஜையும் நடந்து வருகிறது. மகாலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட வளைவு மிகவும் பழமையானதாக காணப்படுகிறது. தற்போது ஆதி மகாலட்சுமியாக வைக்கப்பட்டு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. அருகில் நடனம் ஆடுவது போன்று கிருஷ்ணர் காட்சி தருகிறார். இங்கு 7 கன்னிமார்கள் வைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வடகரை கன்னிமார் கோவில் என்ற பெயரில் வழிபாடு செய்யப்பட்டு வந்துள்ளது. தற்போதும் வடகரை கன்னிமார் கோவில் என்ற பெயரில் இந்த பகுதி அழைக்கப்படுகிறது. இதற்கு மேலே தற்போது புதியதாக மகாலட்சுமி தனி கோவிலில் நின்ற திருக்கோலத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள் புரிகிறார். தினசரி வழிபாடு நடைபெறுகிறது. இங்கு பக்தர்கள் அதிகளவு வந்து வழிபாடு செய்கின்றனர். ஐயங்கார்குளம் சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏரிக்கு வடக்கு பகுதியில் உள்ள வடகரை மலையாள மகாலட்சுமி கோவில் வந்து தரிசனம் செய்கிறார்கள். மிகவும் புகழ்பெற்ற பூமிக்கு அடியில் உள்ள ஐயங்கார்குளம் நடவாவி கிணறுக்கு எதிரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஏரிக்கரையின் மீது இந்த கோவில் உள்ளது. கோவில் செல்வதற்கு சாலை வசதி சிறப்பாக உள்ளது. மகாலட்சுமி கோவில் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பழமையான பல அதிசய சிற்பங்கள் உள்ளது. பல சிற்பங்கள் அடையாளம் காண முடியாத அளவில் எண்ணற்ற சிற்பங்கள் காணப்படுகிறது. வாய்ப்பு இருந்தால் காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார்குளம் சஞ்சீவி ராயர் கோவிலுக்கு வடக்கு பகுதியில் உள்ள நடவாவி கிணறுகளுக்கு எதிரில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலை தரிசனம் செய்யுங்கள். தற்போது இந்த மகாலட்சுமி கோவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. கீழே உள்ள கோவிலில் வளைவான சிற்பத்தில் லட்சுமி தேவி அமர்ந்த நிலையில் இரு பக்கமும் யானைகளுடன் காட்சி தருகிறார். மேலே உள்ள இந்த கோவிலில் அம்மன் நின்ற நிலையில் காட்சி தருகிறார். ஐயங்கார்குளம் என்ற இந்த கிராமத்தில் சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் ஒரு பக்கமும் குளத்தின் மறுபகுதியில் லட்சுமி தேவியும் காட்சி தருகிறார். பிரசித்தி பெற்ற நடவாவி கிணறு இந்த ஏரிக்கு எதிரில் உள்ளது. ஐயங்கார்குளம் ஆஞ்சநேயர் கோவில் பற்றிய முழு தகவல் வீடியோ சாம்பிராணி வாசனை என்ற இந்த சேனல் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவின் லிங்க் இந்த வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் கோவிலையும் முழுமையாக சுற்றி பாருங்கள். நன்றி, வணக்கம்.